உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று உரைத்த அருமை இரட்சகர் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 71:18. என்னை கைவிடீராக. அன்புக்குரியவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியை பிரயாண வேளையில் சந்தித்தேன். மிகவும் கூனி குறுகி சோக முகத்துடன் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல் இருந்தார்கள். இதற்கு முன்பாக இப்படி நான் அவர்களை பார்த்ததில்லை. சிரித்த முகத்தோடு சந்தோஷமாய் பேசுவார்கள். ஆனால் இந்த முறை ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துக்குள் இருப்பதை உணர்ந்தேன். அக்கா, உங்களை இப்படி நான் பார்த்ததில்லை. இன்று உங்களை பார்த்தபோது மிக பெரிய வருத்தம் உங்கள் முகத்தில் தெரிகிறது என்று கூறினதுதான் சொல்லி முடிவதற்குள்ளாக அழுது புலம்பினார்கள். சில நாட்களுக்கு முன்பு என் தாய் மரித்து போனார்கள். கொஞ்ச நாட்கள் இடைவெளியில் தந்தை மரித்து போனார். கொஞ்ச நாட்களில் என் ஒரே தம்பி, நான் அவனை செல்லமாக வளர்த்தேன். அதிக பாசத்தை அவன் மேல் வைத்திருந்தேன். திடீரென விபத்தில் மரித்து போனான். என் கணவருக்கு இருதயத்தில் பிரச்சனை என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். உறவுகள், நண்பர்கள் என எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். நான் நன்றாக வாழும்போது, பணம் இருக்கும்பொழுது என்னிடம் பாசத்தை கொட்டினார்கள். இப்போது ஏதும் இல்லாத போது என்னை அப்படியே விட்டுவிட்டார்கள் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரியே, நீ நேசித்த மனிதர்கள் உன்னை விட்டு போகலாம். யாரை மலை போல நினைத்து வாழ்ந்தாயோ அவர்கள் கைவிடலாம். இயேசு உன்னை கைவிட மாட்டார். தாவீதின் வாழ்க்கையிலே பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் எல்லாரும் இருந்தும் வனாந்தரத்தில் கைவிடப்பட்டவனாய் தனிமையில் சவுலுக்கு பயந்து காடுகளில், மலைகளில், குன்றுகளில், வனாந்தரத்தில் தனிமையாய் வாழ்ந்து வந்தான். எல்லாம் இருந்தும் அவனுக்கு பலனில்லை. தாவீதோடு கர்த்தர் மட்டுமே இருந்தார். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, என்னை கைவிடீராக, என்னை விட்டு போகாதீங்க. அன்று தனிமையில் தாவீதோடு கர்த்தர் பக்கபலமாக துணையாக இருந்தார். இயேசு சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆம், இந்த நாளிலே அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை பார்த்து சொல்கிறார், யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். அவருக்கு கைவிட தெரியாது. அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இறுதி மூச்சு உள்ளவரை நம்மை கிருபையாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் வழி நடத்துவார். ஆமென்.